ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கனகராஜ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடு செய்ய வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருவதாக மத்திய எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஆர்.கே. சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்விக் கட்டணத்தை மாநில அரசே ஏற்கும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துதல், நிர்வாகத்திறன் மற்றும் சுகாதாரத்துறையில் நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அவர் இன்று அடிக்கல் நாட்டினார். நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய ஜல்சக்தி துறையின் விருதுகளை தமிழகம் பெற்றுள்ளதையும், இடைத்தரகர்களின் பிடியிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் மத்திய அரசின் சட்டங்களுக்கு தமிழக அரசு ஆதரவு அளித்ததையும் அவர் அப்போது சுட்டிக்காட்டினார். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் மத்திய அரசின் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 45 லட்சம் விவசாயிகளுக்கு இதுவரை 4,400 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அனைத்து துறைகளிலும் முதன்மையான மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறினார். நீர் மேலாண்மையில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். குடிமராமத்து பணிகள் மூலம் ஏரி, குளங்கள் தூர்வாரப்பட்டதையும் அவர் எடுத்துரைத்தார். மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் பட்டியலிட்டார். தமிழகத்தின் முக்கிய நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், வரும் சட்டப்பேரவைத் தேர்தலிலும் அஇஅதிமுக, பிஜேபி கட்சிகளுக்கிடையேயான கூட்டணி தொடரும் என்று தெரிவித்தார். முன்னதாக 61,843 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். 400 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்க திட்டத்தினையும் மக்கள் பயன்பாட்டிற்காக அவர் அர்ப்பணித்தார். கோவையில் 1,620 கோடி ரூபாய் செலவில் கோவை அவினாசி இடையே அமைக்கப்பட உள்ள உயர்மட்ட சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் திரு அமித் ஷா அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால், தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத், தலைமைச் செயலர் திரு சண்முகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கார்பன் பயன்பாட்டை 30 முதல் 35% வரை குறைக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அதை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத்தில் உள்ள பண்டிட் தீன்தயாள் பெட்ரோலிய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். நாட்டில் அதிகரித்து வரும் எரிசக்தி தேவையை நிறைவு செய்யும் வகையில் இயற்கை எரிவாயு உற்பத்தி 4% அதிகரிக்க முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் எரிசக்தி துறையில் ஏராளமான மாற்றங்கள் உருவாக்கி வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய எரிசக்தி துறையிலும் புதிய தொழில்கள் தொடங்க வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதால் ஏராளமான வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக உலகில் உள்ள பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக மத்திய எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஆர்.கே. சிங் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில், கடந்த 5-6 ஆண்டுகளில் இத்துறையில் $64 பில்லியன் முதலீடுகள் கிடைத்துள்ளதாக கூறினார். அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடுகள் தொடர்பான 2 நாள் காணொலி மாநாட்டை இம்மாதம் 26ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். இம்மாநாட்டில் நாட்டின் எரிசக்தி துறையில் காணப்படும் பல்வேறு வாய்ப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இதில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இம்மாநாட்டில் 70 நாடுகளைச் சேர்ந்த 200 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 93.67% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 49,715 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 564 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று மட்டும் 10,66,022 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம்,
கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்விக் கட்டணத்தை மாநில அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு மருத்துவ சேவைக் கழகத்தில் ஒரு சுழல் நிதியை உருவாக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அந்நிதியிலிருந்து மாணவர்களுக்கான கல்விக் கட்டணம் மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே நேரடியாக கல்லூரி நிர்வாகத்திற்கு செலுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அரசு அறிவித்த உதவித்தொகை வரும் வரை காத்திராமல் இந்த கட்டணத்தை உடனடியாக செலுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் பயின்று உள்ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை பெற்றுள்ள மாணவர்களுக்கு அரசின் உதவி முழுமையாக கிடைக்கும் என்று தெரிந்த பின்னரும் அவர்களுக்கு உதவுவதாக திமுக அறிவித்திருப்பது ஒரு அரசியல் நாடகம் என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற இந்த முகாம்களில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தங்களை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இத்தகைய முகாம் நாளையும் நடைபெறவுள்ளது. வங்கக்கடலின் மத்திய பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது வலுவடைந்து வடமேற்கு திசை நகர்ந்து வரும் 25ஆம் தேதி தமிழக கடற்கரை நோக்கி நகரும் போது சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கூறினார். உலக தொலைக்காட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. மக்களின் முக்கிய பிரச்சினைகள் மற்றும் நாட்டில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து ஒலி காட்சியாக வழங்குவதை அங்கீகரிக்கும் வகையில் கடந்த 1996ஆம் ஆண்டு இன்றைய நாளை தொலைக்காட்சி தினமாக ஐக்கிய நாடுகள் அவை தீர்மானம் நிறைவேற்றியது. இதனையடுத்து ஆண்டுதோறும் நவம்பர் 21ஆம் தேதி உலக தொலைக்காட்சி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தேசிய மாணவர் படையின் 72வது நிறுவன தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தில்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் பாதுகாப்பு பணியில் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. தேசிய மாணவர் படையின் சார்பில் பாதுகாப்புத்துறை செயலாளர் டாக்டர் அஜய்குமார் மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் சோப்ரா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான சீருடை இளைஞர்களை கொண்ட படையாக தேசிய மாணவர் படை விளங்குவது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள நௌஷராவை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார். இன்று அதிகாலை 1 மணி அளவில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஹவில்தார் பட்டேல் சங்ராம் சிவாஜி வீரமரணம் அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே நக்ரோட்டா தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனத்தை பதிவு செய்து தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு சம்மன் அனுப்பியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. ஓர்லாண்டோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் குணேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-0, 6-3 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் டிமிட்ரி போப்கோவை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாந்தியா, இங்கிலாந்தின் எய்டன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ராவத், கனடாவின் கெல்ஸ்கி ஸ்டீவன்சன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடு செய்ய வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருவதாக மத்திய எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு RK சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்விக் கட்டணத்தை மாநில அரசே ஏற்கும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.